ஹலோ பத்தே 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 பத்தே. ஐயோ, ஆஃபீஸில் எல்லாம் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறாங்களே. பொண்டாட்டி பேர் பத்மா, அவளை சுருக்கமாக செல்லமாக கூப்பிடலான்னு பத்துன்னு கூப்பிட்டா அந்த பத்து மட்டும் எனக்கு வர மாட்டேங்குது. அது ஆபத்தா மாறி போகுது. ஏங்க, என் பேர் இனிமே முழு பேராவே கூப்பிட்டுருங்க. சுருக்கமா பத்து பத்துன்னுலாம் கூப்பிடாதீங்க. இல்லை செல்லம், அது என்னமோ உன் பேரை செல்லமாக கூப்பிடும்போது மட்டும் எனக்கு வாய் தத்தி போகுது. அவ்வளோ ஆபத்து இருக்கு போல உன் பேரில். என்ன நக்கலா? திட்டாத பத்மா, ஆபீஸ்ல எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க. இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி சரி, போன வேலை முடிஞ்சுதா? இல்லைங்க. என்னம்மா முடியல? ஐயோ அப்பா, முடியல பத்மா. நான் உன்னை காலையில் ஆஃபீஸுக்கு வரும்போது உன்னை ஸ்கூட்டரில் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். யார் இல்லைன்னு சொன்னது? உனக்கு நான் திருப்தியா கிடைச்ச மாதிரி எனக்கு திருப்தியா கிடைக்க வேணாமா? அப்ப நான் உனக்கு திருப்தியா இல்லையா பத்மா? யோ, அசடு வழியாத. நான் இப்போ எனக்கு திருப்தியா கிடைக்கலன்னு சொன்னது நான் கட்டிக்க போற புடவைய புருஷனா இல்ல. ஆபத்து. உனக்கு கடத்தருவில் எந்த ஜவுளி கடையும் இல்லையா? அப்படி எத்தனை ஜவுளி கடை ஏறி இறங்குன? 10 ஜவுளி கடைய அடைச்சி உன்னோட பேசி எனக்கும் வாய் திக்குது. சரி சொல்லலாம், எனக்கு ஆபீஸ் முடிஞ்சிருச்சு. 11வது கடையிலாவது புடவைய செலக்ட் பண்ணு. நான் அப்படியே உன்னை வீட்டுக்கு ஸ்கூட்டரில் பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்தேன். புஜ்ஜி குட்டி மாமா, பொண்டாட்டி மனச நல்லா புரிஞ்சுக்கிட்ட புத்திசாலி புருஷன். கடவுளே, அவளுக்கு சாதகமாக போன புஜ்ஜி குட்டி மாமாங்கிறா, பாதகமாக போனால் பேக்குங்கிற. இதான் உலக போக்கோ. தேன் மிட்டாய், இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.